ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்னதாக டெய்லி வியர் ஒரு கம்மல் வாங்க போகிறோம். அதுக்காக நம்ம ஜுவல்லரி மேனுஃபேக்சர்ஸ் அண்டு ஹோல்சேலரை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இதோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடுலேயும் நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது புதுசாக இங்கே ஆரம்பித்த ஒரு பிரான்ச் தான் இது. இங்கே இயரிங் கலெக்ஷன்லாம் கூட நிறைய இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால தான் சரி நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்கே மேக்கிங் சார்ஜ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்க்கலாமாங்க. காலையில் 10 மணிக்கே போயிருந்தோம். கூட்டம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சி போனோம். பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மணப்பெண்ணுக்கான ஃபுல்லாக நெகிங்களை செட்டாக அப்படியே வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. டெய்லி வியர் ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இதெல்லாம் ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன்லாம் இருந்துச்சு. எம்ப்ராய்டு ரூபி ஸ்டோன்லாம் என்ன இங்கே ஸ்பெஷல்னால், நம்ம ரீசேல் அவங்கக்கிட்டே பண்ணிக்கலாம். அன்னைக்குள்ளே ரூபி ரேட்டு நமக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரூபி எம்ப்ராய்டெல்லாம் நம்ம ரீசேல் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கடையில் தான் கேள்விப்பட்டேன். இவங்க ரூபி எம்ப்ராய்டெலாம் வாங்கும்போது அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. திருப்பி நம்ம அந்த கடையில் கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன ரூபி எம்ப்ராய்டோட ஸ்டோனோட ரேட் என்னவோ அந்த ரேட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த ரூபி எம்ப்ராய்டுக்கு பதிலாக அந்த ப்ரைஸ்க்கு ஈக்குவலான கோல்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெனிஃபிட் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. ரூபி எம்ப்ராய்டெலாம் வாங்கும்போது தைரியமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 to 4 கிராம் இருக்கிற இயரிங்ஸ் தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடியம் பாலிஷ்டாக இருந்தது. ரோடியம் பாலிஷ்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். என்ன ரீசனுக்குனா, ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஆர்ட் ஷேப்பில், கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃப்ளவரோடு இருக்குது. இது வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக இருந்துச்சு. இது ஒரு 5 கிராம் அளவுக்கு வருது. இது கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இது வித்தியாசமாக ஒரு மாடல் ட்ரெஸ்லாம் போட்டால் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஜீன்ஸு அந்த மாதிரி போட்டால் கூட இது போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால காதில் போட்டு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ரோடியம் பாலிஷோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒரு கீழே ஒரு திலகு மாதிரி ஒரு ஷேப்பில், மேலெல்லாம் ரோடியம் பாலிஷோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது போட்டு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டோடனே கொஞ்சம் எல்லா மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக இருந்தது. இது ஒரு ஜிமிக்கி மாதிரியான ஒரு டிசைனு, ஒரு வித்தியாசமான நியூ மாடல் ஜிமிக்கி. இது ரொம்ப கம்மியான வெயிட்டில் ஒரு மாடலான டிசைனு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா கோல்டு பாலிஷாகவும், ஒரு சைடு ரோடியம் பாலிஷ் ஆட் ஆகி ரோடியம் பாலிஷும் கோல்டு பாலிஷும் இருக்கும். இந்த மாதிரியான இயரிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இது மாடல் ட்ரெஸ்க்கு, ரெகுலர் யூஸ்க்கு, டெய்லி யூஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஜிமிக்கி ஸ்டைலாக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே நியூ மாடல் தான். நிறைய இந்த மாதிரி ஜிமிக்கிஸ்லாம் இருந்தது. அடுத்து இந்த மாதிரி வளையமாக இருக்கிறது, இந்த மாதிரி மாடல்ஸும் நிறைய இருந்தது. இந்த மாதிரி மாடல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம். ஒரு சைடு ரோடியம் பாலிஷாகவும் இன்னொரு சைடு கோல்டு பாலிஷாகவும் இருக்கும். மேலே 2 வளையம் கோல்டு பாலிஷு, இடையில ரோடியம் பாலிஷாகவும் இது சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதுவும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங்ஸு. மேலே இருக்கிறது ஃப்ளவராகவும் கீழே இருக்கிறது வட்டமாகவும் இருக்கும். இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் புதுசாக வாங்குறது எல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கி டெய்லி யூஸ்க்கு பண்ணுறாங்க. காலேஜ், ஆஃபீஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு மாடலான ஒரு டிசைனு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே ரோடியம் பாலிஷ் வச்சுட்டு எல்லாமே வந்து வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலிச்சது இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் அழகாக இருந்துச்சு. இது மேலே வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில், கீழே வந்து ஹார்ட் ஷேப்பில் கோல்டும் ரோடியமும் மிக்ஸ் ஆகி ஒரு பாலிஷில் இருந்தது. இது எல்லாமே வந்து 22 கேரட் 916 ஹால்மார்க் ஜுவல்லரி தான். எல்லாமே வந்து அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது எல்லாமே 2 to 5 கிராமில் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப குறைவு. வேஸ்டேஜ் வந்து இவங்க போடுறது கிடையாது. ஒன்லி மேக்கிங் சார்ஜ் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஷாப் வந்து கேரளாவில் இருக்குது. நீங்கள் கீழே வந்து அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான கம்மல். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் ரொம்ப கில்டரிங்காக இருக்கும். மேலே வந்து ரோடியம் பாலிஷும் ஒரு டிசைனும் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. 2 கம்மல் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கம்மலும் இன்னொரு வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கம்மலும் நாங்கள் ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கம்மலும் தான் நாங்கள் பண்ணி வச்சுருந்தது. இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது இந்த கம்மலை தான் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே காதில் போட்டு காட்டுறதுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு பிடிச்சது மட்டும் சும்மா லைட்டாக காதில் போட்டு காட்டினோம். கீழே ஷாப்போட அட்ரஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள், எப்பாவது விசிட் பண்ணால் பாருங்கள், இல்லைனா கால் பண்ணி கேளுங்க. இதில் டிசைன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். 2 கிராமுக்கு மேலே மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்து இந்த கடையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஹெவி வெயிட் எல்லாம் 1 பவுண்ட் முள்ள 10 கிராம் மேலே உண்டா? 10 கிராம் எடுத்து நல்லா இருக்கு.